அட கொசு வேற. ச்சே. டடடடா, நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குதே கொசுவே. உன்னை வந்தேன்னு வச்சுக்க, என்னை தூங்க விட்டு தொலை. கிளவிய கொஞ்சம் இங்கே வரியா? என்ன வீடு முழுக்க கொசுவா இருக்குது? என்ன வீடு முழுக்க என்னத்தை தான் பண்ணி வச்ச? இவ்வளோ கொசு ஆஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி ஒரு மனுஷன் தூங்குறது? காதுக்குள்ள வந்து நொய்ய நயங்குது. வேறங்க இதுக்கெல்லாம் எதுக்கு பரண்டி கத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன மாளிகையில் இருக்க? ஓட்டு வீட்டில் இருந்தால் கொசு எல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கணும். அதை விட்டு இப்படி கத்திக்கிட்டு இருந்தால் கொசு போயிருமா என்ன? உனக்காண்டியே நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் பராண்டியே. கொசு பேட்டுன்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து விட்டேன் பார்த்துக்க. நீ கவலை இல்லாமல் தூங்கு பராண்டியே. உனக்கு நான் கொசு பேட்டை அடிச்சு விட்றேன். அப்படியா கிளவி? நீ வாழ்க்கையிலே ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்க. சரி நான் நிம்மதியாக தூங்கிடுறேன். என் பக்கத்துல நின்று ஏதாவது கொசு வந்தால் அந்த பேட்டை வச்சு அடி, புரியுதா? நீ கவலை இல்லாமல் தூங்கு பேராண்டியா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், படுத்துக்கப்பா. பேரண்டியவே கழிக்கிற கொஞ்சம் பொருள் நான் உன்னை அடிச்சுக்குவேன். கொசுவாண்டிய பேரனை கடிச்சா உனக்கு மரியாதை பார்த்துக்க. ஒழுங்காக ஓடி போயிடல, நான் அடிச்சுப்பிடுவேன். பேரண்டி எதுக்கு பேரண்டி எந்திரிச்ச? நான் தான் அடிச்சு வச்சு கொசு விரட்டிக்கிட்டு இருக்கேன்ல. நீ நல்லபடியாக தூங்க வேண்டியதானே? நீ எதுக்கு பேரண்டி எந்திரிச்ச? கிளவியே, நீ கொசு அடிக்க சொன்னா என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்க? கொசு பேட்டை வச்சு எப்படி அடிக்கணும் கூட உனக்கு தெரியாது. மேலால தட்டணும் கிளவி. மூஞ்சில வந்து டம்முன்னு அடிச்சேன்னா யாருக்கு தூக்கம் வராது பார்த்துக்க. நீ கொசு பேட்டை வச்சு அடிச்சது போதும், நான் போறேன். எனக்கு தூக்கமும் கலைஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. உன்னால ஒரு பொருளை வாங்க தெரியுது, அதை எப்படி பயன்படுத்தணும் கூட உனக்கு தெரியல. பேரண்டியா ஏன் பேரண்டி இப்படி சொல்கிற? உனக்கா போய் சந்தைக்குள்ள போய் வாங்கிட்டு வந்து தெரியுமா? எவ்வளோ தூரம் தெரியுமா சந்தை? அங்கே போய் எவ்வளோ தெரியுமா? ஒன்று 400 பேராண்டி கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கிட்டு வந்தேன். பேராண்டியா பக்கத்து வீட்டில் கெடா வெட்டியிருக்காளுங்க, எல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க. வா நம்மளும் போய் 2 ரூபாய் அள்ளி போட்டு வருவான். கிளவி, என்னை என்ன நினச்ச? நானும் அங்கே வந்து சாப்பிட மாட்டேன்ப்பா. எனக்கு அப்படிலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நீ மட்டும் வேணா போய் சாப்பிட்டுட்டு வாப்போ. அப்படி வந்து நான் சொல்லாமல் கொள்ளாமல் உட்காந்து சாப்பிட்டேன்னா என்னை எப்படிலாம் கேவலமாக சொல்ல மாட்டாங்க. இவன் பாரு சொல்லாமல் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானு. நீ போயிட்டு வா, வேணாம் நான்லாம் போக மாட்டேன்ப்பா. பேரண்டிய உனக்குள்ளே இவ்வளோ பகுமானம் வந்துருச்சாக்கோ? இது தெரியாமல் இத்தனை நாளும் உன்னை கூப்பிட்டு இருந்திருக்கேனே. பரவாயில்ல பேரண்டியே, நீ பரவாயில்ல வீரந்தேன். இனிமேல் அவனை கூப்பிட மாட்டேன்னா? சரி நானும் போல பேரண்டியே. நான் வீட்டிலே ஏதாவது கஞ்சியை காய்ச்சிட்டு குடிச்சிட்டு படுத்துக்குவேன்னா? சரி கிளவியே, நீ ஏதாவது செஞ்சு வையே. நான் வெளியே போய் கொஞ்சம் நேரம் ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். வெளியே போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரம் போயிட்டு வரேன்னு. இந்த கருவாய் பேரண்டி எப்படி திடீர்னு இப்படி மாறினியா? பரவாயில்லையே, இவனுக்கு மானம் வைக்க ரோசலம் வந்துருச்சாட்டிருக்கு. பரவாயில்ல, நம்ம பேராண்டிக்கு எல்லாமே இருக்குது. சரி இனிமேல் நம்மளும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். பாவம் பேராண்டி இல்லைன்னா. கருவாயா வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு, சரியா? கூச்சப்படாமல் வாங்கி சாப்பிடு. நான் சொல்லாமலே நீ வந்திருக்கிற. உனக்கு இதை கூட செய்யலான்னா எப்படி? நீ நல்லா வாங்கி சாப்பிடுப்பா. கறி குழம்பு சோறு நிறையாவே இருக்குது. உனக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு, சரியா? அக்கா நீ கூப்பிட்டா தான் நான் வருவேன்னு நினச்சியாக்கோ? நான் ஆடை பிடிச்சி வந்துட மாட்டேன்னா? இல்லைனா என் அக்காவோட கறி விருந்துக்கு நான் வராமல் எப்படி? முதலாம் நான் தான் அக்கா வருவேன். சரி நீ சோத்தை போட்டுட்டு உட்காரு, நான் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன்னு. ஆகா என்ன ருசியாக இருக்குதா சாப்பாடு. என்ன இருந்தாலும் கெடா விருந்துதான்ப்பா. அடடா சோறெல்லாம் தீந்து போச்சே. கருவாயனுக்கு பசி அடங்கலையே, என்ன பண்ணுறது? இப்போ சட்டை தண்ணி குடிக்கிற மாதிரி ஆக்ஷனை போடுவோம். எப்படியாச்சும் சோறை போட்டுருவது. அக்கா என்னக்கா, நான் தண்ணி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே சோறு இவ்வளோ சோறை போட்டுவிட்டீங்க. சரி சோறை போட்டதான் போட்டுட்டீங்க, வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல. நானே சாப்பிட்றேன். என்ன நீங்கள் கவலைப்படாமல் உட்காருங்க. இப்போ என்ன நீ தண்ணி குடிச்சதில் பார்க்கல, அவ்வளோதானே? சரி நம்பிட்டேன். சரி சாப்பிடுப்பா. இன்னைக்கு எப்படியாச்சும் மொத்த குண்டாவே காலி பண்ணிடுறோம். ஐயோ திருப்பி சோறு தீந்துருச்சு. சரி திருப்பி தண்ணி குடிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். நடிச்சா அவளே சோறு அள்ளி வைப்பா. எவ்வளோ சோறு போட்டிருக்கிறா? அடா இன்னும் ஒரு கரண்டி அள்ளி வச்சாதான் என்ன? சரி போதும் நிப்பாட்டிடுவோம். என்னக்கா நீங்கள் தண்ணி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே சோற போட்டு போடுறீங்க. சரி சோறுலாம் வீணானா உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. நான் தூக்கியெல்லாம் போட மாட்டேன், நானே சாப்பிட்டு முடிச்சிட்றேன். என்ன என் அக்கா மனசுக்கு என்றைக்கும் கஷ்டமே படக்கூடாது. நான் சாப்பிட்றேக்கா. என்ன ஆகா இன்னைக்கு கிடச்சது பாருங்க நல்ல சாப்பாடு. திருப்பி நம்ம ஆக்ஷனை போட வேண்டியதா தண்ணி குடிக்கிற மாதிரி. அடே மல்கோவா படையா, சோறெல்லாம் தீந்து போயிடுச்சு. நீ தண்ணி குடிச்ச மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். இனி நடிச்சேன்னா வீணாத்தான் போகும். ஒழுங்கா எந்திரிச்சு போடா. அவங்க தட்டை கழுவி வச்சுட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு.
என்ன தடியன்னு இப்படி சொல்ற? நான் தண்ணி குடிக்கிறதுக்குள்ள அந்த அக்கா சோறு அள்ளி வச்சுப்படுது. அப்புறம் சாப்பிடாம இருந்துச்சா அவங்க மனசு வருத்தப்படும்ல. இது சாமி சாப்பாடு இல்லையா, அதனால தூக்கி வெளியே போடக்கூடாதுல, அதனாலதான் வேஸ்ட் ஆகக்கூடாது நானே சாப்பிட்டுட்டேனே. தடியண்ணே நீயும் எனக்கு ஈக்குவலா உட்காந்து நல்லா தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, அப்புறம் என்ன ஏதோ நான் மட்டும் தின்ன மாதிரி பீத்திக்கிற? அடே நான் ஒரு தடவை போட்டதை அவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன்டா. நான் அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நீ 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டுட்டியே. அதுவும் கொஞ்சம் நெஞ்சமாக வாங்கி சாப்பிட்ட, இலை ஃபுல்லாக குமிச்சு வச்சு சாப்பிட்ட. அவங்களுக்கு பந்தியே தீந்து போயிருக்கும் பார்த்துக்க. சரி விடுனே, கருவாயனோட வயிறை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. என்னைக்கு கருவாயனோட வயிறு பசி அடங்கி இருக்குது, இப்போ கூட பசி எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வேணா உன் வீட்டுக்கு வர சோறு போடுறியா? ஐயோ என்ன விட்டுருப்பா, நான் போகிறேன், ஆளை விடுப்பா. வாங்க 2 ரூபாய்க்கு ஆரஞ்சு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவேன். வாங்க உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி குடிச்சிட்டு போங்க வாங்க. என்னப்பா சொல்கிற, 2 ரூபாய்க்கு ஆரஞ்சு ஜூஸா? ஆமாம், அங்கேருந்து வரப்ப போட்டு ஃப்ரெஷ்ஷாக தரேன்னு தானே சொன்னேன். இங்கே ஏதோ அண்டால ஊற்றி வச்சிருக்கிற. ஆமாம், அந்த வாளி என்னப்பா இப்படி அழுக்காக கிடக்குது, கக்கூஸ் வாளி மாதிரி. வேறு நல்ல பொருளை போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது தானேப்பா. பாட்டியே அப்படிலாம் சொல்லாத, அது நல்ல வாளி பாட்டி. உனக்கு தெரியாதா நான் எவ்வளோ சுத்தமான ஆளுன்னு? இந்த ஜூஸை குடிச்சு பாரு, உனக்கு தன்னால எல்லாம் மறந்து போயிடும். எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஜூஸ் எல்லாம் போடல. இந்த தண்ணியில் ரசனா பொடியாக கலந்துட்டு வந்திருக்கேன்னு நல்லாவே தெரியுது. இது ஆரஞ்சு ஜூஸுன்னு வேற வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கியாடா லூசு பையில, போடாமத. அடு, இந்த அம்மா குடிச்சு வச்ச ஸ்ட்ராவை கீழே போட்டு போது அந்த கருவாயை எடுத்து என்ன பண்றான்? யாரும் பார்க்கல, எதுக்கு இந்த ஸ்ட்ராவை வீணாக்கணும்? இந்த ஸ்ட்ராலே எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். எல்லாரும் ஒரே கிளாஸ் ஒரே ஸ்ட்ரால குடிக்க போறாங்க. ஏன்பா என்னமோ 2 ரூபாய்க்கு ஜூஸ் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதுவும் ஆரஞ்சு ஜூஸ் ஆம்ல. சரி ஒரு கப்பை போடு பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். ஆமா, நீ ஆல்ரெடி ஜூஸை போட்டு தான் வச்சிருக்கியா? அது என்னப்பா பாத்ரூம் கொண்டு போற வாலி மாதிரி இருக்கு? அண்ணே நான் சுத்தமா எல்லாம் வச்சிருப்பேன் பார்த்துக்கங்க. இந்த தண்ணி கூட சுத்தமான, ஐயோ அந்த ஆரஞ்சு பழம் கூட ரொம்ப கழுவி எடுத்துட்டு வந்திருக்கிறேனே, அது நல்லா சுத்தமாக தான் போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் கவலையே படாமல் வாங்கி குடிக்கலாம். ஏன் ஆரஞ்சு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. சரி ஆரஞ்சு ஜூஸை கொடு, நான் குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ரஸ்னாவை போட்டு வச்சுக்கிட்டு ஆரஞ்சு ஜூஸாக்கோ? ஏடா ரஸ்னாவை தான் கலக்கிட்டு வந்தால் ஒரு நல்ல தண்ணியில் தான் கலக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஆள் முகரையுமா இருப்பா. எப்பா குப்பை தட்டி வைக்காத நல்லதா போச்சு. அப்பாடா ஸ்ட்ராவை எடுத்துருவோம், நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கிது இந்த 2 ரூபாய்க்கு ரஸ்னா பொடியை வாங்கி கலந்து போட்டுட்டு வந்ததில்ல. தடியனே வானே, உனக்கு ஜூஸ் வச்சிருக்கிறேன், 2 ரூபா ரஸ்னா தான், வாங்கி குடிச்சு பார்க்குறியா? குடிச்சு பார்த்தேன்னு வச்சுக்க, உன் உடம்பெல்லாம் நல்லா ஒல்லியாக போயிரு பார்த்துக்க. இப்படி குண்டா இருக்க நீ ஒல்லியாயிருவனே. ஆமாம் எனக்கு ஜூஸ் வேணும், சீக்கிரம் அந்த 2 ரூபா ரஸ்னாவை எனக்கு போட்டு கொடுப்பா. தடியனே என்ன கையிலே வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, ஜூஸை குடினே குடி, உன் மூளையாச்சும் நல்லா வளரும்ல, குடி. எனக்கு மூளை நல்லா தான் வளர்ந்துருக்குது, உனக்கானா வளராமல் இருக்கே, அதுக்காக தான் இந்த ஜூஸை வாங்கியிருக்கிறேன். முதல்ல நீ தான் குடிப்பியா, அதுக்கப்புறம் நான் இந்த ஜூஸை குடிப்பேனா? வாப்பா, இந்த வேகாத வெயில இப்படி ஜூஸ் கடையை போட்டு கஷ்டப்படுற, நீ தான் முன்னாடி குடிக்கணும். அண்ணே அதெல்லாம் வேணாம், நான் வீட்டில் போடுறப்பே 4-5 கிளாஸ் கப்புன்னு அடிச்சுப்பிட்டு தான் வருவேன் பார்த்துக்கங்க. அதெல்லாம் எனக்கு வேணானே, நீ குடி தடியனே, நீ தானே காசு கொடுத்துருக்குற. காசு வீணா போகக்கூடாதுன்னா நீ குடி. கருவாயா ஒழுங்கா வெளியே வந்து ஜூஸை குடுறா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா அழுக்கு தண்ணி ரஸ்னா பொடியை கலந்து கொண்டு வந்துவிட்டு இப்படி அதே ஸ்ட்ராவை வேற போட்டு கொடுப்ப. அதையும் உன்னை நம்பி எல்லாம் குடிச்சுப்புட்டு போறாங்க பாரு, அவங்கள சொல்லணும். எனக்கு தெரியாது, இப்போ வெளியே வந்து இந்த ஜூஸை குடிக்கல, இங்க வாடா. தனியனே நீ விட்டுருனே, எனக்கு அந்த ஜூஸ் வேணானே. ஐயோ அது பாத்ரூம்ல பிடிச்ச தண்ணினே, விட்டுனே. பாத்ரூம்ல பிடிச்ச தண்ணி தானே எல்லாத்துக்கும் கொடுத்த, இப்போ நீயும் அதே தண்ணியை குடிக்க போற. குடிடா ஒழுங்கா, கொப்பளிக்காத. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.